அண்ட் இவங்க வந்து ப்ளே பண்ணுறாங்க பயங்கரமாக. ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இவங்க வந்து பயங்கரமான ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து என்ன, அது எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு கேஷ் தான் ப்ராப்ளம். கேஷுக்கும் விஜய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. விஜய் இஸ் நாட் பேயிங் யூ. விஜயும் நானும் வந்து வி ஆர் நாட் ரன்னிங் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ். தென் வை டு யூ ஹேவ் டு கால் அஸ் அண்ட் ஆஸ்க் கேஷ்? அண்ட் எனக்கு வந்து இன்னொரு விஷயம், ஒரு கிளாரிட்டி எனக்கு வந்து என்ன எனக்கு கிடைக்கணும் அனுகிரகா. நீங்கள் வந்து தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ யாருமே உங்களை புஷ் பண்ணலை இந்த அக்ரிமெண்ட்டில் நீ சைன் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அக்ரிமெண்ட்டை நீங்கள் 2-3 டைம்ஸ் படிச்சிருக்கணும். ஸோ அனுகிரகா ப்ளீஸ், உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ஆடியன்ஸ்கிட்ட கன்வே பண்ணும் அப்படின்னா அதோட மோட்டிவ் என்ன, அதில் என்ன எவ்வளோ உண்மை இருக்குது எல்லாமே நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணும். உங்களோட your tongue is your worst enemy, Nakshatra. You have said a lot of statements which I can give a proof clarity நான் கொடுக்குறேன். இந்த விஜயகுமார் வந்து இப்படி ஒரு கேரக்டர் செட் பண்ணியிருக்காரு. 3 ஸ்டோரி இருக்குது. அதில் இது ஒரு ஸ்டோரியில் நீங்கள் லீடு, ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில் லீடுன்னு உங்களோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. எங்கே அவர் வந்து நீங்கள் சொல்லலான்னு சொல்லுங்கள். அவர் சொல்ல மாட்டார். அவர் கண்டிப்பாக சொல்ல மாட்டார். இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்கிறாங்கன்னா அப்போ நான் விஜயகுமார் கிட்ட இல்லாமல் வேறு யார்கிட்ட நான் கேட்கணும், ஏன் என்னோட ரெம்யூனரேஷன் கட் பண்ணுங்க. அண்ட் ஃபார் அதர் திங், நான் கேஷியர் கண்ணனை தான் நான் கால் பண்ணேன், ஏன் என்னோட பணம் கட் பண்ணீங்கன்னு. விஜயகுமாரை அதுக்கப்புறம் என்னோட ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாரு. ஃப்ரெண்ட் கால் பண்ணா. அவர் சொல்றாரு பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ண. ஹவு டு யூ நோ ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட் ஆர் மை ஃப்ரெண்ட்? என்னோட அண்ணாவா இருக்கலாம், என்னோட தம்பியா இருக்கலாம், ஹூ ஆர் கன்சர்ன் டு மீ. விஜயகுமார் வந்து கால் பண்ணும்போது நீங்க ஏன் அட்டென்ட் பண்ணீங்க?